உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். நிலச்சரிவு, லேண்ட் ஸ்லைடு. நிலச்சரிவு என்றால் என்ன? நிலம் சரிந்து விடுதல். குமிச்சு வைக்கிறது, சரிந்து விடுதல். சமவெளியில் உள்ள நிலங்கள் சரிந்து விடாது. குவித்து வைக்கப்பட்டிருக்கிற நிலங்கள் சரிஞ்சு விடும். எப்போது வேண்டாம், எப்போது, எப்போ, இந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த வழியிலும் சொல்ல முடியாது. மலையின் பொதுவாக சொல்லிடுறோம். பல வகைப்பட்ட மலை இருக்கிறது. கடும் பாறை, பெரிய பாறை, நல்ல வேர் விட்டு பெரிய பாறையா இருக்கும். அது உதாரணமாக மதுரையில் உள்ள யானைமலை ஒத்தக்கடை பாறை. யானைமலை மாதிரி பெரிய பாறை இருக்கும். அது முழு உருவம் கொண்ட பாறை. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலை பெரிய பாறை, பார்த்தா தெரியும். அது சைடில் வந்து சில பாறைகள் இருக்கலாம். கொடைக்கானல் மலை, ஏற்காடு, ஊட்டி, இதெல்லாம் வந்து முழு பாறை உள்ள பெரிய பாறை உள்ள இடங்கள் இருக்குது. அங்கங்க மண்ணால் கும்பிட்டு மண் கும்பிடு மாதிரி, அதாவது எப்படி சொல்லணும்னா முழு பாறை முழுக்குன்னு இருக்கும். எந்த செடியும் இருக்காது. சில இடுக்கில மட்டும் அந்த பாறை இடுக்கில வந்து லைட்டா அந்த மலை கோரை புல் முளைச்சிருக்கோம், நீளமான புல் முளைச்சிருக்கோம். அது சேதம் இல்லை. அதே இது மலை உயரமா இருந்து அதில் பூரா மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது வந்து பாறைகளும். அதாவது ஒரு இந்த அளவுள்ள பாறை, ஒரு யானை அளவுள்ள பாறை, பெரிய லாரி அளவுள்ள பாறை, பெரிய வீடுள்ள பாறை, அதோட பெரிய பாறைகளாம் சேர்ந்து சின்ன பாறைகளாம் சேர்ந்து இறுக பிடிச்சு மண்ணால் நிரப்பப்பட்டு அந்த மண்ணில் வந்து மரங்கள், செடிகள் வளர்கிறது. இது உருவாக்கப்பட்ட ஒரு பாறை. இந்த பெரிய பாறையில, கடும் பாறையில தண்ணி உண்டா கீழே வந்துடும். அது ஒண்ணு இந்த பாறை இந்த சில மலைக்கு சிலைப்படாது உள்ளாகாது. அது அந்த சிறு சிறு பாறைகளால் சேர்க்கப்பட்ட மண்கள் குறைத்து கட்டப்பட்ட கல்லு மண் பாறை மண் சேர்த்திருக்கிற பாறையில மரங்கள் எங்கே அடக்க அமைத்திருக்கிறதோ அது உயரமான பகுதியாக இருந்தால் அதன் மேல் உச்சியில் விழக்கூடிய மழை நீர் கொஞ்சமாக விழுந்தா அப்படியே மண்ணு குடிக்கும். பாறை குடிக்காது, தண்ணி குடிக்காது, மண் குடிக்கும். மண் குடிச்சு அப்படியே கொஞ்சமா இருக்கும். அப்போ வந்து இந்த மண்களுக்கு இடையில உள்ள அந்த மரங்கள், செடிகள், கொடிகளை வந்து அந்த தண்ணி ஒடிஞ்சு வளர்ந்துடும். ஸோ அதெல்லாம் மண் வந்து சரியாது. கொஞ்சம் மழை பெஞ்சா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், சில நேரங்கள் வந்து ஒரு மழை பெய்யும், அப்போ போயிடும். அப்புறம் ஒரு வாரம் மழை பெய்யாது. அப்போ அந்த மழை நீரப்போ அந்த பாறை கடியில் மண்ணு கடியில் தேங்க ஈரமான மண்ணெல்லாம் வந்து அந்த மரச்செடி கொடி உறிஞ்சி வளர்ந்துடும். அப்போ அந்த வேரெல்லாம் பிடிச்சி பாறை கிச்சு நின்றுக்கிட்டு இருக்கும். அதே இது தொடர்ந்து ஒரு வாரம் 10 நாள் ஹெவி மழை, 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தாங்கலாம். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் தொடர்ந்து மழை பெய்தால் அந்த உச்சியில் விழக்கூடிய தண்ணீர் பூரா அந்த மண்ணுக்குள்ள போய், பாறைக்குள்ள போய் அப்படியே பொதும்பிக்கிட்டு இருக்கும். கிராமத்தில் சொல்லுவாங்க, மண்ணு பொதும்பிக்கிட்டு இருக்குமாங்க. பொதும்பிக்கிற மண்ணு ஓவரா நீர் குடிச்சும் போது சடக்குன்னு கீழே விடும். அப்படியே மொத்தமா கீழே கொஞ்சமா விழுந்திருக்கு, பாதிக்கப்பட்ட கொஞ்சமா விழுந்திருக்கு. திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் போல ஒரு பகுதி விழுந்திருக்கு. அது ஒரு விடத்தான் பாய்ச்சிருக்குது. அதே மொத்தமா இருந்தா அந்த ஏரியாவோட அனைத்து வீடும் மூழ்கப்பட்டிருக்கும். 7 பேர் இருந்தது, 70 பேர் இறந்திருக்கலாம், 700 பேர் இருந்திருக்கலாம், எத்தனை பேர் இறந்திருக்கலாம். இதுதான் லேண்ட் ஸ்லைட். இது எப்படி சொல்லிட்டேன் நான். உதாரணம் சொல்லணும்னா ஒரு மண்ணை குமிச்சு வச்சுக்கோங்க. நீ வீட்டில் சின்ன பிள்ளைங்க தான் மண்ணை குமிச்சு வச்சுக்கோங்க. மண்ணை அப்படி குமிச்சு வச்சுட்டு லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றுங்க, உச்சில் ஊற்றுங்க. அப்படியே குடிச்சு இறி போயிடும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க, இறி போயிடும். அதே ஒரு குடம் தண்ணி உச்சியில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த மண் குமிச்சு வச்ச மண் கூட அப்படியே சரிஞ்சு கீழே வந்துடும். கீழே கூட பயிர் மூடிடும். அப்படித்தான் இந்த நிலச்சீரி வந்து அந்த மழை அடிவாட்ட வீடு அதை மூடிடும். தயவுசெய்து கையெடுத்து கும்பிடுறேன். மலைகளுக்கு கீழே அதான் கடும் பாறை, பெரிய பாறை இருந்தா அது மொத்தமா வந்து சிக்கலாயிரும். பெரிய பாறை இருந்தா பரிபூர்ணமாக சரியாது. மண்ணெல்லாம் மூடப்பட்டு சிறு பாறைகளா பெரிய பெரிய யானை தண்டி பாறை, வீடு தண்டி பாறை, அப்படி பாறை உள்ள மண்ணு பாறை மூடி அந்த மரங்கள் செடி வளர்ந்துருந்தா அது உயரம் ஒரே இதுதான். ஒரு கொஞ்சம் ஸ்லோப்பா தான் அடிச்சு வந்துடும், கீழே கொண்டு வந்துடும். ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா கீழே இருந்தீங்கன்னா என்னைக்கு கேட்டாலும் உங்களை வீருக்கு ஆபத்து. இது பொதுவா சொல்ல சயின்ஸ் நடைமுறை. குறிப்பா சொல்லணும்னா 30/7/2024 கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை, சூரல்மாலா, அட்டமாலா, மேப்பாடி போன்ற கிராமங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பா தான் இருந்தது. ஆனால் அங்கே மொத்தம் வரும்போது கிராமம் ஃபுல்லாக வந்துருச்சு. தண்ணி சேரும்போது அடிச்சு வரும்ல, போற இடம் தண்ணி போறாருன்னா மண்ணு போகும், சகதியும் போகும், எல்லாம் பாறை எல்லாம் போகும். 4 கிராமங்கள் மூடி மூழ்கி விட்டது.
300க்கு ஏற்பட்ட ஜனங்கள் மரணம் அடைந்தார்கள். 300 அப்போ சொன்ன 300 500 கூட இருந்திருக்கலாம். 200 300 பேர் மரணம், 200 கணவன் சொன்னார்கள். எத்தனை தெரியாது. கடைசி ரிப்போர்ட் என்னன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். 30/2024 அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டது. 31/7/2024 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறினார். எதை பற்றி? கேரளா நிலச்சரிவு ஏற்பட்டதை பற்றியும், அதே போன்று தேசத்தின் ஜனங்கள் கருத்து நீட்டி இருக்கிறேன். தமிழ்நாடு கருத்து நீட்டி இருக்கிறேன். ஜனங்களுக்கு மறந்து கொடுப்பேன். இத்தேசம் ஜனங்கள் தமிழ்நாடு மறந்து கொடுப்பேன். இத்தேசத்தில் நிலச்சரிவு ஏற்படும் என்று தீர்க்க தரிசனம் தொடர்ந்து கூறி வந்தார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இத்தேசத்தின் ஜனங்களுக்காக அவர்களுக்கு விரோதமாக கூறிய தீர்க்க தரிசனங்கள், அதாவது இத்தேசத்தில் தமிழ்நாட்டில் நிலச்சரிவு ஏற்படும், ஜனங்கள் மறைமுறை என்று கூறிய தீர்க்க தரிசனங்களை ஏற்கனவே எபிசோட் 86 10/8/2024 மாமனிதன் இம்மாற்றொரு யூடியூப் சேனலில் நான் ஒளிபரப்பியிருக்கிறேன். அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துவதற்காக, நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 31/7/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள் இத்தேசத்தின் ஜனங்கள். 4/8/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். வயநாடு நிலச்சரிவு கொடுக்கப்பட்டது என்னால். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்திலும் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் தேசத்தின் ஜனங்களுக்கு மரணம் கொடுப்பேன். தாழ்வான பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பூமி, உயர்ந்த பூமி தாழ்ந்த நிலைக்கு வரும். உயர்ந்த பூமி தாழ்ந்த நிலைக்கு வரும். உயர்ந்த பூமி தாழ்ந்த நிலைக்கு வரும். ஜனங்கள் மரணிப்பார்கள் தேசத்திலே. 5/8/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். நீலச்சரிவு தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுப்பேன். உயர்ந்த பூமி தாழ்ந்து போக பண்ணுவேன். உயர்ந்த பூமி தாழ்ந்து போக பண்ணுவேன். உயர்ந்த பூமி தாழ்ந்து போக பண்ணுவேன். தாழ்விடத்தில் வசிக்கிற தேசத்தின் ஜனங்களுக்கு வேதனை, மரணம். எச்சரிக்கிறேன். தேசத்திலே தாழ்வான பகுதிகளில் வாசமாயிருக்கிற ஜனங்களை நான் எச்சரிக்கிறேன். 6/8/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். கடந்தி மோத மாட்டாபுடும் மிக்கித்துமே உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன்.
இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனை இத்தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். மரணம் இத்தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். பூமி படைக்கப்பட்டது என்னால், பூமியில் உள்ள ஜனங்கள் படைக்கப்பட்டது என்னால். ஜனங்களுக்கு விரோதமாகவே நான், பூமிக்கு விரோதமாகவே ஜனங்கள், பூமி உலக ஜனங்கள் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிலத்தை, நீரை, காற்றை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிலத்தினாலும் நீரினாலும் காற்றினாலும் உலக ஜனங்களுக்கு வேதனை 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 நான் கொடுப்பேன். நிலச்சரிவு இத்தேசத்தின் ஜனங்களுக்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன். அதிக அளவிலே இத்தேசத்தின் ஜனங்கள் மரணிப்பார்கள். எச்சரிக்கை, உயர்ந்த இடத்திற்கு அருகே உள்ள தாழ்வான பகுதியிலே வாசமாயிருக்கிற இத்தேசத்தின் ஜனங்களுக்கு எச்சரிக்கை. மரணம் அவர்களோடு கூடவே இருக்கிறது. எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும், எந்த நாளிலும் அவர்களுக்கு நான் மரணம் கொடுப்பேன். இது என் உத்தரவு, என் கட்டளை. இவைகளெல்லாம் உலக ஜனங்களுக்கு அல்ல, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமியர் வழங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். கிறிஸ்தவர் வழங்குகிற இயேசு வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, பிதாவே, தேவனே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வழங்குகிற தெய்வமே, ஆண்டவரே, அவர்தான் கடவுள். அவர்தான் இடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அவர்தான் இத்தேசத்தின் ஜனங்கள் தமிழ்நாட்டின் தீர்க்கதரிசனம் கூறியிருந்தார். தமிழ்நாட்டின் நிலச்சரிவு வரும், தமிழ்நாட்டின் மரணம் கூறியிருந்தார். அது யாரும் செய்து கொடுக்கவில்லை. எல்லாரும் பேரை கட்டிட்டாங்க. உண்மையாக கட்டாம இருங்க. இனிமேல் வீடு வாங்கி, இடம் வாங்கி வீடு கட்ட நினைப்பவர்கள், வீட்டை விலைக்கு வாங்குபவர்கள், நிலச்சரிவு மலை அடிவாரத்தில் வீடு கட்ட வேண்டாம், வீடு வாங்க வேண்டாம். பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிற உயிருக்கு ஆபத்து எப்போது வேண்டாம் அனுமணம். ஒரு பெரியவர் சொன்னாரு, ஒரு 10 வருஷம் பெரியவர் சொன்னாரு, பேசிட்டு பெரியவர் சொன்னாரு, கொடைக்கானல் எல்லாம் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். கொடைக்கானல் மேல உயரமா இருக்கு. அங்க இப்ப பூரா செடி கூட்டி மரங்கள் நிறைஞ்சு இருக்குது. பூரா தண்ணி, பூரா மழை பெய்ய தண்ணி, அவங்களோட கழிவு நீர் கால்வாயில போடலாம். அவங்க ட்ரைனேஜ் வச்சிருந்தாலுமே அங்கங்க பொதுங்கி போயிருக்கு, மழை பொதுங்கி போயிருக்கு. என்னைக்காவது ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து ஹெவி ரெயின் பெய்ந்தால் கொடைக்கானல் மலையை சரிந்து விழுந்துடும் சொன்னாரு ஒரு பெரியவர். அப்படியே நினைச்சினாரு. அப்ப கொடைக்கானல் போறவங்க, ஊட்டி போறவங்க, ஏற்கா போறவங்க, அந்த போற பாதை மோசமான பாதை பார்த்துருப்பீங்க, அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஊட்டியில் நிலச்சரிவு, ட்ரெயின் நிப்பாட்டப்பட்டது, பஸ் நிப்பாட்டப்பட்டது, கொடைக்கானல் நிலச்சரிவு, ஏற்காடு நிலச்சரிவு போட்டிருப்பாங்க. அது ஒரு சாம்பிள் தான், உங்களுக்கு எச்சரிக்கை மணி. ஜனங்களே ஜாக்கிரதை இருங்கள். நீங்க போற சந்தோஷமா போறீங்க. நீங்க மழை இல்லாத நேரங்களில், மழை பெய்வதற்கு முன்பாக, பெய்து முடித்து 1 மாதத்திற்கு பின்பாக, கோடை வாசத்தில் எழுந்திருக்காங்க, கோடையில மழை பெய்யாது, பரம் அப்படியே இறுகி போய் நிற்கும். அப்ப போங்க. நீங்க தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஜாலியாக எங்கேயாச்சும் நெஞ்சா பிறகு போவீங்க. நீங்க அப்ப பாருங்க, பொதியும் போயிருக்கோம். எப்பன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குங்க, மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்ப நிற்கும் எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இதை இருக்குது, கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, என்னென்னமோ பொருள் இருக்குது. இது என்ன சேரமான்னு நமக்கு தெரியாது. எதுவும் எப்போ சேரமாங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவரை கொடுக்குறாரு. அதே மாதிரி நிலச்சரிவு எப்போ கொடுக்க போறாரோ அவருக்கு தான் தெரியும். உதாரணமாக, இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக, தமிழ்நாடு விரோதமாக சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு சாம்பிள், ஒரு மாதிரி, முன்மாதிரி, ஒரு 7 வருடம் இருந்திருக்காங்க. ஒரு வீடு மட்டும்தான் போயிருக்கு. அதே சிறிதாக வந்த நிலச்சரிவு பெரிதாக வந்திருந்தால் எத்தனை பேர் என்று கணக்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் எத்தனை வீடு இருக்குன்னு தெரியாது, பார்த்துக்கோங்க. எனவே சொல்கிறேன்,
தமிழ்நாட்டு ஜனங்களே, உங்களை என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் எச்சரிக்கிறார். உயரமான இடத்தில் உள்ளவர்கள் அந்த இடத்தில் கேட்டார்கள், உயரம் தாழ பண்ணுவேன், உயர்ந்ததை தாழ பண்ணுவேன், அப்படி மேல உள்ள தாழ பண்ணு அவர் சொல்ற எச்சரிக்கிறார். அந்த நிலநடுக்கம், புயல், மழை எல்லாம் கொடுக்கறது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தான். வல்லமையுள்ள தூதர் மூலமா கொடுக்குறாரு. யாருன்னு தெரியாது. இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க நீங்க. அது கிடையவே கிடையாது. தூதுவர்கள் அவர் செய்கிறார்கள். எங்க யார் அடிக்கணும், யாருக்கு மரணத்தை கொடுக்கணும், எத்தனை பேர் உயிர் எடுக்கணுங்கிறது முடிவு. ஒரு சேர்ந்து உலகத்தின் ரீதியாக சாத்தான் முடிவு பண்ணுவான். சாத்தான் செயல், சாத்தான் செய்யற நிலச்சரிவு, அந்த கொடூரமான மரணமான சாத்தான். இயற்கை மரணம் போல இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுளை கொடுக்குறாரு. ஆனா சாத்தான் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் அனுமதி பெற்றுதான் செய்ய முடியும். அதனால எச்சரிக்கை, தமிழ்நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை சொல்லிட்டேன் நான். தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டியதுக்கு நீங்க அனுப்புங்க, அனுப்பி சொல்லுங்க. மலையில யாராவது உங்க நண்பர்களோ உறவினர்களோ சுற்றுலா இருந்தா சொல்லுங்க. தயவுசெய்து எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கை வீடு கட்டி இருங்க. மழைன்னு சொல்லுறேன். மழை பெய்யுற நேரத்தில் வீட்டை காலி பண்ணி வந்துருங்க. நீங்க ஒரு 10 15 மழை பெய்யுதா, வீட்டை காலி பண்ணி கம்மிட்டா வந்துருங்க. நீங்க அரசாங்க அதிகாரிகளும் மழை பெய்யும் நேரத்தில் எங்கெங்க அந்த ஏரியாவில் உள்ள தாசில்தார் யார் யார் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் எங்கேயே பள்ளமான போய் மலைக்கு அருகில் எப்படின்னா வீட்டை காலி பண்ணி ஒரு வாரத்துக்கு முகாம் அமைச்சிருங்க. செத்தவரை முகாம் அமைக்காதீங்க, மழை வந்தவரை முகாம் அமைக்காதீங்க. அதுக்கு முன்பாக எச்சரித்து நீங்க எப்படி ஒரு ஆத்துக்கு ஓரத்தில் இருக்க ஜனங்க எச்சரிப்பீங்கல்ல. ஒரு ஆறு ஓடுனா அடையாறு ஆறு ஓடுனா ஆறு ஓரத்தில் குடியிருப்பாங்க. அது மற்ற தண்ணி ஓடாது, கொஞ்சம் மோரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். மழை நேரத்தில் எல்லாம் வெள்ளம் வரப்போது, நாங்கள் டேமை திறக்க போறோம், திறக்க போறோம், எல்லாம் ஒதுங்க வச்சிருப்பீங்களா. அதே மாதிரி மழைக்காலங்களில் மழை அடிவாரத்தில் குடியிருக்கிற ஜனங்களுக்கு அரசு அதிகாரிகளை தயவுசெய்து கையெழுத்து கும்புற எச்சரிக்கை கொடுத்து அவங்கள விட்டு வெளியே வரவழைத்து ஒரு முகாம் தங்க வைக்க. மழை ஆரம்பித்த உடனே மழை பெஞ்சு மழை பெஞ்சப்பறம் வெள்ளம் வந்தப்பறம் அப்புறம் போய் முகாம் அமைச்சு நான் பாய் கொடுக்குறேன், தலையில கொடுக்குறேன், சோறு கொடுக்குறேன், கூப்பிடுவாங்க. அது கூட தங்க வச்சுட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அரசு அதிகாரிகளுக்கு படிவிட வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது கடவுள் எச்சரிக்கை, மனித எச்சரிக்கை இல்லை, இயற்கையின் எச்சரிக்கை இல்லை. சயின்டிஸ்ட் வானிலை மையம் அவங்க சொல்றதா உலகம் பதிக்கும். இந்த திசையில போயிருப்போம் சொன்னாங்க, வேற திசையில மாறி போகும். சொல்ற ஒரு அனுமானம் தான் கொண்டு போனது தேவ தூதர்கள், கடவுளின் சித்தம் திட்டம். எனவே தமிழ்நாட்டு ஜனங்களே, நிலச்சரிவிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள எச்சரிக்கையாயிருங்கள். உயர்ந்த மலை, பாறை, பெரிய பாறை இல்லாத சிறு சிறு பாறைகள், மரங்கள் நிறைந்த மலை கடிவாத குடியிருக்க ஜனங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தமிழக ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இது என்ன எச்சரிக்கை அல்ல, கடவுளின் எச்சரிக்கை. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.